Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challengeல day 22 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட பார்க்கலாம். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி. எல்லாரும் நிறைய விஷஸ் வந்து கொடுத்திருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு தூரம் விஷஸ் வந்து எனக்கு வாழ்நாள்ல கிடைச்சதே கிடையாது. ரீசன்ட் டேஸ்ல நிறைய பேர் ஆட் ஆயிருக்கீங்க இல்லையா? அவ்வளவு க்ளோஸ்டா என் கூட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஒவ்வொரு கமெண்ட்ஸும் என்னோட ஹஸ்பண்ட் கூட பார்த்தாங்க. அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி, ஒரு பெரிய ஃபேமிலி எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. அவ்வளவு பிளெஸிங்ஸ் என்னால அதை வந்து சொல்லவே முடியல. இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீட் டே மாதிரியும் வந்து இருந்தது. சோ எல்லாமே பாருங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இன்கேஸ் நம்ம வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி நம்ம லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா நம்ம வந்து அன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாது இல்லையா? அதை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணான்ற மாதிரி இந்த vlog கண்டிப்பா வந்து உங்களுக்கு இருக்கும். சோ அதனாலதான் வந்து ஷேர் பண்றேன். சோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட வாழ்த்துக்களுக்கு. இன்னும் நிறைய பேர் கண்டிப்பா வாழ்த்துவீங்க இந்த வீடியோ பார்த்துட்டும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சரியான வேக்காடா இருக்கு. நான் வந்து கிச்சனுக்குள்ள நின்று பேசிட்டு இருக்கேன். தம்பி அந்த சைடு தூங்கிட்டு இருக்கானா. சோ வந்து அதனாலதான் இப்ப பாருங்களேன், இன்ட்ரோ கூட நான் நைட்டு தான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, காலில இருந்து அவ்வளவு விசேஷா எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணணும். எனக்கு வந்து அது பண்ணலாட்னா எனக்கு மண்டை வெடிச்சிருங்க. ஏன்னா நம்மள வந்து மதிச்சு ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு அதுதான் பெரிய விஷயமே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஸ்பெஷலானதுக்கு இது ஒரு காரணம். பட் நானுமே எங்க ஆனிவர்சரியுமே ரொம்ப நல்லா போச்சு. அது எல்லாமே இதுல வந்து vlogல வந்து இருக்கும். மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெயிட் லாஸ்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் மறக்காம எப்பவும் போல லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் வந்து பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளை மாதிரி அப்படி ஒரு வாழ்த்துங்க. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு வீடியோஸ்க்கு கீழேயும் அவ்வளோ என் வாழ்நாள்ல இந்த மாதிரி விஷஸ் வந்து கிடைச்சிருக்காது. ரொம்ப 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 நன்றி. அதுக்கு வந்து ரொம்ப நான் வந்து கடமைப்பட்டிருக்கேங்க. ஏன்னா அந்த பிளெஸிங்ஸ் தாங்க வாழ்க்கையில ரொம்ப வேணும். கண்டிப்பா அதுவும் மனசார வாழ்த்துறதுக்கு வந்து அது வந்து கிடைக்கிறதுங்கிறது பெரிய பெரிய விஷயம். அது வந்து எனக்கு ரொம்ப இதுவா கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட எனக்கு என்ன சொல்லணுமே தெரியல. சரி வாங்க vlog வந்து கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம சொல்லுங்க, லைக் பண்ணிடுங்க, ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குனாலும் கமெண்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் மெசேஜ்ல கூட பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதற்கான ரிப்ளை வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பேன். நீங்களும் கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணலாங்க. நானே வந்து வெயிட் லாஸ் பண்றேன். ஏன்னா நான்லாம் சரியான சொத்து முட்டை சாப்பாடு சாப்பிட்ற ஆள் தான். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வெரைட்டிஸ் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப ரீசன்ட் 21 days வந்து பார்த்துப்போம். இன்னைக்கு 22. இது கொஞ்சம் சீட் டே மாதிரி இருக்கும். அதுவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வந்து பாருங்க. நிறைய பேசிட்டே இருப்ப, வளவலன்னு பேசினா. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப வாங்க நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்ல இருந்தே நிறைய விஷஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. நம்மளோட வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே ஊர்ல இருந்து கால் பண்றது அந்த மாதிரி இருந்தது. நிறைய வீடியோஸ் எல்லாமே பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. காலையில எப்பவும் போல எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடுவேன் இல்லையா? 57.65 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர், சேமாவே வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல வந்து ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் காஃபி தான் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி இல்லையா? கொஞ்சம் டே மாதிரி பண்ணலாம், ஏதாவது பிடிச்சது சாப்பிடலாம். ஏன்னா நம்ம ஃபேமிலிக்காகவும் கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? ஃபேமிலியா வந்து வெளில போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். சோ அதனால வந்து காலையில முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையானது ஹெல்தியா வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வந்து பாத்தீங்கன்னா பிளாக் காஃபி வந்து குடிச்சிட்டேன். நல்லா வந்து ஒரு டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பிசினஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. உங்களுக்குலாம் நன்றி சொல்லிட்டே தான் இருக்கணும். அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுக்கிற டைம் ஆயிடுச்சு. காலையில வந்து வீடியோ எடிட் பண்றது, போஸ்ட் பண்றது, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய பிஸியாவே வந்து இருந்தேங்க. இந்த மாதிரி என் லைஃப்ல வந்து இருந்ததே கிடையாது. இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரௌன் பிரெட் தான் வந்து எடுத்திருக்கிறேன். ப்ரௌன் பிரெட் வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நல்லாவே எடுத்துக்கலாம். ப்ரௌன் பிரெட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஆம்லெட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெப்பர் எல்லாம் போட்டு நான் வந்து அம்மாச்சிக்கு வந்து அப்படிதான் வந்து பண்ணி கொடுத்தேன். ஏன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்படியே பிஸியா இருக்கனால சிம்பிளா ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து வெறும் பிரெட் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்தேன். ஏன்னா நாங்க வந்து
கோயிலுக்கு வந்து போறோம். அம்மாச்சி வந்து வேலைக்கு வந்து போயிட்டாங்க. காலையில எங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு தான் வந்து போனாங்க. அதான் வந்து குங்குமம்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. நல்லா காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி. இன்னும் வந்து குளிக்கல, பட் வந்து அம்மாச்சி போறதுக்கு முன்னாடியே வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. அம்மாச்சிக்கு வந்து அப்புறம் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நமக்கு வந்து ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி தான் வந்து எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரினால ஏதாவது சாப்பிடுவோம் நமக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கனால காலையில வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஹெல்தியா ஏதாவது எடுத்துக்கணுமே சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டு சுடுதண்ணி ஊத்தி வந்து சாப்பிட்டாச்சு. நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்றீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைட் ஃபுட்டா வந்து காலையில நம்ம வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் மதிய லஞ்சுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா தவிர்க்க முடியாத சில விசேஷங்கள் நம்ம வீட்டுல வரும். அப்போ வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனா இதை வந்து ரெகுலரா பண்ணீங்கன்னா நம்மளால வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் தான். இதுதான் என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி சாரி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பனாரசி சில்க்னு சொல்றது இது. இது வந்து நார்த் இந்தியால கொஞ்சம் ஃபேமஸ். என்னோட ஹஸ்பண்ட் வந்து அம்மாச்சியும் ஹஸ்பண்டும் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு மாதிரி நல்ல மெரூன் கலரு. பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலைங்க. என்னோட பழைய பிளவுஸை வந்து போட்டு மேட்ச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிளவுஸ் வந்து தைக்கிற அக்கா வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிருக்காங்க லீவுனால. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பண்ணணும். ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து நிறைய பூ வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. வருஷம் வருஷம் மறந்துடுவாங்க. இந்த தடவை பாத்தீங்கன்னா மற்ற டைம்னா வந்து பிளாஸ்டிக் பூ தாங்க வைப்பேன். இங்க வந்து வாங்குற பூ வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா கலக்க கலக்க இருக்கும், ரேட்டும் அதிகமா இருக்கும். அதனால எனக்கு ஆசையே விட்டு போச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிறைய வாங்கிட்டு தாங்க. இது மேக்சிமம் 500-600 இருக்கும் இங்க உள்ள ரேட்டுக்கு. நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சூப்பரா வந்து வச்சுட்டு ஒரு நெக் பீஸ் வந்து இந்த இது வந்து ஆல்ரெடி நான் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பேன். நம்மளோட வெயிட் லாஸ் வீடியோல ஒரு லாவெண்டர் கலர் சாரி கட்டிருப்பேன், இல்ல ஒரு பர்பிள் கலர் மாதிரி அதுல வந்து போட்டிருப்பேன். அது வந்து அப்போ வாங்கினது. ஸோ இந்த சாரிக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டேன், சிம்பிளா இருக்கட்டும். ஆனா பட் நல்லா தான் இருக்கு இல்லையா. அம்மாச்சிக்கு வந்து மோர் வந்து கலக்கி வச்சிட்டேன். கோயிலுக்கு போயில அப்படியே கொடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு இப்போ கோயிலுக்கு தாங்க நாங்க வந்து கிளம்பிட்டு இருக்கோம். இந்த ஜுவல்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து நாங்க வீட்டுல சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடியாவது நீ வந்து நம்மளோட நகைகள் வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும் நான் வந்து வீட்டுல வந்து சும்மா ஜஸ்ட் நகைகள் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கழட்டி வச்சுட்டேங்க. ஏன்னா இங்க வந்து சேஃப்டி கிடையாது. ஸோ அதனாலதான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அம்மாச்சியும் மாமாவும் தான் இந்த சாரி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா. நல்ல மெரூன் கலரு, நல்ல பனாரசி சில்க். இங்க உள்ள கல்யாணங்களுக்கு வாங்குற சேலை, கல்யாண பொண்ணுக்கு வாங்குற சேலை தான் எனக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளவு அழகா இருந்தது. கொஞ்சம் பிளவுஸ் வந்து நம்ம வந்து ஸ்லிம் ஐட்டம் வேறையா, கொஞ்சம் பிளவுஸ் வந்து லூஸா இருந்தது. அதுதான் அப்படி இருந்தது. சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கட்டிட்டு வச்சுட்டோம்னா இன்னொரு நாள் வந்து நல்லா வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலைங்க. ஜஸ்ட் அன்னைக்கு தான் வந்து நான் பிளவுஸையே போய் தேடி எடுத்து கட்டினேன். அப்படிதான் வந்து இருந்தது. ஏன்னா இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டு இருக்கு இல்லையா, நல்லா பிஸியா வந்து போயிட்டு இருக்குங்க. உண்மையாவே சொல்லணும்னா ஏன்னா ஃபுல் டே ரொட்டீன் எடுக்கிறேன் இல்லையா, அதை அப்படியே எடிட் பண்றது, நைட்லாம் எடிட் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுவேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து போன் ஆஃப் பண்ணிட்டு படுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது இப்போ. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு அம்மாச்சிக்கு மோரை வந்து கொடுத்துட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. பக்கத்துல இருக்க துர்கா கோயில் தான் இந்த கோயில். வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சி கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து எப்படியும் வந்திருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தது. சின்ன கோயில் தான், பட் இங்க உள்ள நார்த் இந்தியன் கோயில் தான். ஆனா ஒரு சென்டிமெண்ட்டுங்க. இங்க வந்தா அவ்வளோ ஒரு இது அவங்களுக்கு அம்மாச்சிக்கு. ஸோ எங்களுக்கும் அப்படியே வந்து ஆயிடுச்சு. லைட்டா வந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழையும் நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுதுன்னு நினைச்சிட்டு சூப்பரா வந்து நாங்க ஆட்டோ பிடிச்சுதான் வந்தோம். பைக்லயும் வந்துடலாம், பக்கத்துல தான். பட் வந்து மழை பெய்யறதுனால நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்தோம். அப்படிதான். இதுதான் அந்த கோயில், துர்கா கோயில். ரொம்ப இந்த பாருங்களேன் சிலைகள் இங்க உள்ள மாதிரிதான் வந்து இருக்கும். பட் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அம்மன்ங்க. நீங்களுமே கும்பிட்டுக்கோங்க. அவ்வளோ ஒரு அம்மாச்சிக்கு வந்து அந்த டைம்ல வந்து வந்த புதுசுல அவங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அவங்க என்ன சூழ்நிலையில வந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். நம்மலாம் இப்போ நிறைய வந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். ஆனா அவங்க எல்லாம் அந்த எதுவுமே இல்லை. ஆனா இங்க வந்து எவ்வளவு லேர்ன் பண்ணி இப்ப சூப்பரா இங்கிலீஷ் பேசுவாங்க. அவ்வளோ அழகா பேசுவாங்க. இப்போ வந்து ஃபாரினர் வீட்டுல தானே ஒர்க் பண்றாங்க. ஸோ அவ்வளோ இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாங்க. ஸோ வந்து படிப்பை விட அனுபவம் தான் சிறந்த ஆசான்னு சொல்றது உண்மைதான். என்னோட அம்மாச்சியை பார்த்தே வந்து கத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் எல்லாமே பேசுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோங்க. சாரி எப்படி தூக்கி கடிச்சிட்டு வந்தேன் பாத்தீங்களா. இந்த பொம்பளை வேஷம் போடுறது எப்படிதான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் அது பொம்பளை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி டக்கல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தண்ணி நல்லா குடிச்சேங்க. தண்ணி வந்து நல்லா குடிங்க. நான் ஒரு சிஸ்டர்ஸ் தான் தண்ணி குடிக்க முடியலன்னு சொன்னீங்க, எப்படியாவது ட்ரை பண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து
ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு காஃபி வந்து போட்டு கொடுத்தேன். அப்பப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. மந்த் எண்ட் இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து மதியம் லஞ்ச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சப்பாத்தி, தால் மக்னி, சிக்கன் கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க வந்து வெளில போறோம், அம்மாச்சி வேலையில இருக்காங்க இல்லையா, ஸோ அது கூட இளநியும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே கொண்டு போய் கொடுத்துட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம். எனக்கு வந்து இப்ப சவுத் இந்தியன் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், நம்மளோட சாப்பாடு. ஸோ அது வந்து ஒரு கூகுள் மேப்ல பார்த்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. முனீர்கான்ற இடம் தான், எங்க வீட்டுக்கு பக்கத்து ஏரியா தான். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போனோம். ரொம்ப தூரம் கிடையாது, பக்கம்தான். இதை பாருங்களேன், ஏரியா காட்டினேன் பாருங்க. இங்க நிறைய தமிழ் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க, நம்ம தமிழ் ஆட்கள். அதை பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த ஏரியாக்குள்ள போகையில நிறைய தமிழ் முகங்களை வந்து பார்க்கலாம். நிறைய சிஸ்டர்ஸ் டெல்லியில இருந்துமே பாக்குறீங்க. இது முனீர்கால உள்ள ஹோட்டல் தான். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே நிறைய ஹோட்டல்ஸ் வந்து வரும், பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் சாப்பாடை எவ்வளவு மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரியும். அது போக இந்த தமிழ் ஹோட்டலுக்கு போனோம்னா நம்ம ஆட்களை விட நார்த் இந்தியன்ஸ் அவ்வளவு இன்ட்ரெஸ்டடா வந்து சாப்பிடுவாங்க. ஹோட்டலுக்குள்ள வந்து போயாச்சுங்க. போயிட்டு என்னென்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். சரி, நமக்கு பிடிச்சது எப்பவும் போல சிக்கன் பிரியாணி தான். இங்க பாருங்களேன், நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு குட்டி ஒரு மெஸ் மாதிரி தான் வந்து இருந்தது. நல்ல ஒரு ஹோம்மேட் ஃபுட்டுக்கு வந்து இது ஓகே தாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். போன டைமிங் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் அவங்க வந்து இது பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்களா. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஹோட்டலே ஒரு வழி ஆக்கிட்டானுங்க. அவனுங்களை புடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. சிக்கன் 65 2, அது கூட வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி 2 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் வந்து சின்ன பையனுக்கு ஊட்டிட்டே சாப்பிடலாம், ஹஸ்பண்ட் வந்து அப்படியே பெரிய பையனுக்கு ஊட்டிட்டே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போதும்னு சொல்லிட்டு பண்ணணும். முட்டை, சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது. பட் எனக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சாதம் வந்து சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. பட் அவங்க வந்து ஒரு ஹோம்மேடா வந்து பண்றாங்க, ஹோம்மேட் ஃபுட் மாதிரி, எந்த ஒரு ஆர்டிபிஷியல் எதுவுமே கலந்துக்காம வந்து பண்றாங்க. பட் எனக்கு அப்படிதான் இருந்தது. டேஸ்ட் வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து எதிர்பார்ப்போம்ல, அந்த டேஸ்ட் வந்து இல்லை. ஆனா அன்னைக்கு தமிழ்நாடு ஹவுஸ்க்கு போகும்போது நான் ஊர்ல சாப்பிட்ற கொஞ்சம் ஃபீல் வந்து இருந்தது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி மாதிரி இல்லை. எனக்கு பாதியை வச்சுட்டு பாருங்க, முடியவே இல்லை சாப்பிட. நம்ம வந்து டயட்ல இருந்துட்டு சும்மாவே வந்து நம்ம ஹெவியா வந்து சாப்பிடவும் முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு நம்மளோட ஸ்டமக் வந்து அக்செப்ட் வந்து ஆயிடும் அதுக்கு, சரிங்களா. ஸோ வந்து சாப்பிடவே முடியலங்க, பாதி வச்சுட்டு. அப்புறம் இந்த சிக்கன் 65 வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பேக் பண்ணிட்டேன். அந்த மிச்சம் இருந்ததை நாங்க பேக் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டோம் கையிலேயே. சாப்பிடவே முடியல. சீட் டே வந்து பாத்தீங்கன்னா என்னைய வந்து சீட் பண்ணிடுச்சு. ஒண்ணுமே ஒழுங்காவே சாப்பிடலைங்க. எனக்கு சீட் டே ஏண்டா பண்ணோன்ற மாதிரி ஆயிடுச்சு. வீட்லயே ஏதாவது ஒரு கஞ்சியை கூட குடிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்றது, நாங்க வந்து வந்துட்டோம். வந்ததும் பாத்தீங்கன்னா ஒரு பார்க்குக்கு வந்தோங்க. இப்ப பிள்ளைங்களை கொஞ்சம் விளையாட விட்டுட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் கொஞ்சம் ஒரு 4 மணி ஆனது, வெளியில வந்துட்டு சரின்னு வந்தா அந்த சிக்கன் 65 வச்சிருந்தோம் இல்லையா, காக்கா வந்து அவ்வளவு அழகா பக்கத்துல நின்றுட்டு நம்ம கிட்ட ஏதோ கேக்குற மாதிரி இருந்ததுங்க. இது ஒரு பிளெஸிங் மாதிரி தானே, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் மாதிரி இருந்ததுங்க. நம்ம சொல்லுவோம்ல, காக்கா எல்லாம் நம்மளோட முன்னோர்கள் சொல்லிட்டு, ஒவ்வொரு காக்காயா அழகா வந்து வந்து பக்கத்துல நிக்க நான் அந்த சிக்கன் 65 வச்சுட்டே இருந்தேன். அதை எடுத்துட்டு போயிடுச்சு. எப்படியோ அந்த சிக்கன் 65 எல்லாம் வந்து வச்சு விட்டாச்சு காக்காவுக்கு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஊஞ்சல்லாம் வந்து ஆடினோம். அப்புறம் காலைல கோயிலுக்கு போயிருந்தேன் இல்லையா, அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு வயசானம்மா வந்துட்டு, எனக்கு வயசானவங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிடுங்க. அந்த பெத்தவங்களை இப்படி விட்டுட்டு இருக்காங்க பாருங்க, அந்த பசங்களை எல்லாம் நினைக்கும் போதே எனக்கு அவ்வளவு கோபமா வருது. அப்படி வந்து பணிவா கேட்டாங்கங்க எனக்கு அவ்வளோ. அப்புறம் என்னோட ஹஸ்பண்டை வந்து கொடுக்க சொன்னேன், காசு கொடுத்துட்டு அவங்க அவ்வளோ ஒரு வாழ்த்துனாங்க. எனக்கு அவங்க அழுகிறது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட் பாருங்களேன், கோயிலுக்குள்ள நுழைய போறப்போ அவங்க வந்து தெய்வமா வந்து வந்தாங்க. நான் வந்து இந்த வயசானவங்களை பார்த்தா மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுங்க. மத்தவங்க காசு கேட்கறாங்கன்னா கூட எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நான் வயசானவங்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்க பாருங்களேன், அது ரொம்ப வந்து பாவம். அது வந்து பெத்த பிள்ளைங்களுக்கு வந்து புரியுதே இல்லை. அது எனக்கு ரொம்ப அது வந்து சென்டிமெண்டா ஆயிடுச்சு. ஒரு கடவுளே வந்து பிளஸ் பண்ண மாதிரி இருந்தது. அவ்வளவு வந்து ஒரு ஆசீர்வாதம் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லா வந்து பிள்ளைங்களை நல்லா விளையாட வச்சுட்டு வெளியில வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து வாங்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. இப்ப நல்ல சம்மர் வேற, கொளுத்துதுங்க. வெயில் வந்து போடல, ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு உஷ்ணமா வந்து இருக்குது. சரி, ரொம்ப ரொம்ப எனக்கு ஃபேவரட் ஆனது வந்து ஆரஞ்சு தாங்க.
ஆரஞ்சு கேண்டி இருக்கும்ல, ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்களுக்குலாம் சாக்கோபார் வந்து வாங்கினாங்க. எனக்கு இதுதாங்க ரொம்ப பிடிக்கும். நல்லா அவ்வளோ என்ஜாய் பண்ணி வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டேன். ஏன்னா இந்த வெயில் காலத்துல இந்த ஐஸ் எல்லாம் சாப்பிடுறது எவ்வளவு ஒரு டேஸ்ட் இல்லையா? ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா சாப்பிட்டேன். இந்த நாக்கை பார்த்தா ஆரஞ்சு கலர்ல ஆயிடும் இல்லையா? நம்ம சின்ன பிள்ளையில விளையாண்ட நினைப்பு தான் வந்தது. கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஈவினிங் டயத்துல காஃபி எல்லாருக்குமே போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் டின்னர் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே இன்னைக்கு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ஆட்டா நூடுல்ஸ் தான். ஹஸ்பண்ட் வந்து நான் பண்றேன், நான் வந்து வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தேன் பண்றதுக்கு, நான் பண்றேன் வினி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா நிறைய மீன் மேக்கர் போட்டு நான் காரமா வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஆட்டா நூடுல்ஸ் தான், பத்தாச்சேரியில உள்ள ஆட்டா நூடுல்ஸ். அதுக்காக தான் கவரை வந்து காட்டியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு நல்லா கிரேவிங்ஸா இருக்கிற டைம்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மீன் மேக்கர் ஆட் பண்ணவும் கொஞ்சம் ப்ரோட்டீனும் வந்து ஆட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ வந்து எனக்கு நல்லா நிறைய மீன் மேக்கர் போட்டு வந்து சாப்பிட்டேன். ஒரு 7:30 மணி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு டின்னர் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நல்ல பிஸிங்க இன்னைக்கு. சூப்பரா இன்னைக்கு டே வந்து போச்சு. பட் என்ன சாப்பிட்டது தாங்க, சீட் டே தான் என்னை வந்து சீட் பண்ணிடுச்சு. உண்மையாவே அது ஒண்ணுதான் வருத்தம். பட் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேலன்ஸ்டா வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிறைய பாத்திரம் மட்டும் குமிஞ்சு போயிடுச்சுங்க. டீ காஃபி போட்டதே வந்து பாத்தீங்கன்னா மதியம் நம்ம சமைக்கல, இப்ப சமைச்சது எல்லாமே இருந்தது. அது எல்லாமே கழுவி போட்டுட்டு கடைசியா தண்ணி குடிச்சு வந்து நான் கம்ப்ளீட் பண்றேன். நாளைக்கு நம்மளோட வெயிட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. 3 வேளையும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா இன்னும் ஏறி போயிடும். ஸோ அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டேவை நான் சூப்பரா வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். நீங்க எப்படி பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா குட்டியா ஒரு லைக் கொடுத்து எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.